வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். இன்றைய பதிவு குரு பயிற்சி பலனை பார்க்கலாங்க. கன்னியா ராசி நேர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பயிற்சி அடைகிறாரு. அவர் என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு அப்படின்னு விரிவா பார்க்கலாம். இப்போ குரு பகவான் என்னைக்கு பயிற்சி அடைகிறாரு, நேரம் எல்லாம் பார்த்துட்டு விரிவா பார்த்துட்டு கன்னியா ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலன் தரக்கூடிய அமைப்புல அந்த குரு பகவான் கோச்சாரத்தில் பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ குரு பயிற்சி எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, திருக்கணித பஞ்சாங்கம் படி விசுவாசு தமிழ் வருடம் உத்தராயணம் புண்ணிய காலம் தமிழ் மாதமான சித்திரை மாதம் 31ஆம் தேதி, ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 அளவில் குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அவர் என்ன பாத சாரத்தில் பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, குரு பகவான் ரிஷப ராசியில மிருகசீரிடம் 2ஆம் பாதத்துல இருந்து மிருகசீரிடம் 3ஆம் பாதமான மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க. இந்த குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அதிசாரமா கடக ராசிக்கும் வராரு. அது என்னைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 அளவில் குரு பகவான் அதிசாரமா தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு வராரு. இப்போ அதிசாரமா வந்த குரு பகவான் கடக ராசியில இருக்காரு இல்லைங்களா, அங்கிருந்து எப்போ மறுபடியும் தான் இருந்த மிதுன ராசிக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய நாள் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, கார்த்திகை மாதம். அப்போ குரு பகவான் கடக ராசியில வக்ரகதியும் அடைந்துருவார். அப்போ வக்ரகதியிலேயே இருந்து கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 அளவில் குரு பகவான் கடக ராசியில வக்ரகதியில பின்னோக்கி மிதுன ராசிக்கு இருந்த ராசிக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய அமைப்புங்க. இந்த அளவு தாங்க குரு பகவான் 1 வருட காலம் இருக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க. இப்போ குரு பகவான் கன்னியா ராசிக்கு 10ஆம் இடத்தில் வந்திருக்க குரு பகவான் என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, கன்னியா ராசிக்கு அவர் யாரு, என்ன ஆதிபத்தியம் பெறாரு அப்படின்னு விரிவா பார்த்துட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். இப்போ கன்னியா ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா புதன் பகவான் ஆவார். அந்த புதன் பகவானுக்கு குரு பகவான் சமமாக நட்பாக தான் நினைப்பாரு புதன் பகவான் பொறுத்த வரைக்கும். ஆனா குரு பகவான் பாருங்க பகை கிரகமாக புதனை நினைப்பாரு. இந்த மாதிரி அமைப்புல அந்த கன்னியா ராசிக்கு அது உபய ராசியாக வருங்க. உபய ராசிக்கு பாதுகாதிபதியாகவும் குரு பகவான் வருவார். அதாவது என்ன ஆதிபத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, 4ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியான பாதுகாதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் கோச்சாரத்துல ராசிக்கு 10ஆம் இடத்துல வரப்போறார், வந்திருக்காரு. இந்த குரு பகவான் பாதகாதிபதியாக இருந்து ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, இதுக்கு ஒரு பழமொழியும் உண்டு. என்ன அப்படின்னா, 10இல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 10ஆம் இடத்துல கோச்சாரத்தில் குரு பகவான் வந்தா இந்த மாதிரி பதவி பறிபோகும், பிரச்சனையை கொடுக்கும், சங்கடங்கள் கொடுக்கும் அப்படின்னு நம் ஜோதிட கருத்துண்டுங்க. இப்ப 10ஆம் இடத்தில் வந்திருக்க குருவால இந்த மாதிரிலாம் பாதிப்பு கொடுத்துருமா, கன்னியா ராசி நேர்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருமா அப்படின்னா, பிரச்சனை கொடுக்காத அமைப்பும் உண்டு. சரிங்களா? அது பத்தியும் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லைங்க, இப்ப கோச்சாரத்துல குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிற மாதிரியே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனியா உட்காந்துருக்காரு. அவர் யாரு அப்படின்னு எடுத்துட்டா, 5ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனியாக உட்காந்து உங்களுடைய ராசியே பார்க்கறாரு. இப்போ சனி பகவானால சில சங்கடங்கள் இருந்தாலும் பெருசா அவ்வளவா பாதிப்பு இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் பஞ்சமாதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்பு,
உங்களுக்கு நட்பு கிரகம், புதனுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவர் 7ஆம் இடத்துல வந்து நின்று இருந்தாலும் அவர் எந்த அளவுக்கும் பாதிப்பு வந்து கன்னியா ராசிக்கு பாதிப்பு அளவாக கொடுக்க மாட்டார். சரிங்களா? என்ன தன்மை தருவார் அப்படின்னு சனி பகவான் எடுத்துக்கிட்டாங்கன்னா, சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால கொஞ்சம் மந்தத்தன்மை, நிதானத்தன்மை எதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக செஞ்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு நிதானத்தன்மை, சோம்பேறியாக இருக்கிற மாதிரி ஒரு அசரதி, ஒரு எந்த வேலை செஞ்சாலும் அசரியாக இருக்குப்பா, உடம்பெல்லாம் வலிக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனமாக அது தூங்கிட்டே இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோட சனி பகவான் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை கொஞ்சம் நிதானமாக பேசணும். டக்குன்னு எடுத்த உடனே முடிவு எடுத்த உடனே பேசிடக்கூடாது. ஏன்னா சனி பகவான் வந்து சந்திர பகவானான உங்கள் ராசியை பார்வை செய்கிற அமைப்பு. மனோகாரகன் சந்திரன் இல்லைங்களா? எப்படி வேணாலும் டக்குன்னு பேசிடுவீங்க, அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு தான் சனி பகவானோட இருக்குமே தவிர பெருசாக அவ்வளோவா பாதிப்பு இருக்காது. இப்போ குரு பகவான் பற்றி வரேன். இப்போ குரு பயிற்சி பற்றி சொல்லிட்டு இருக்கேன், குரு பகவான் பற்றி வரேன். இப்போ குரு பயிற்சி என்னைக்கு அப்படின்னு நான் விரிவாக சொல்லிட்டேன். இப்போ அந்த குரு பகவான் கன்னியா ராசிக்கு என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு? ஏன்னா பாதகாதிபதி 10ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கார். பொதுவாக வந்து பாருங்க, ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி மறு கேந்திரம் ஏறினா அது கேந்திராதிபதிய தோஷமும் வரும். அந்த ரீதி அமைப்பாகவும் வந்துடுறாரு குரு பகவான். அவரும் பாதகாதிபதியாக வர்றாரு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வந்திருக்க குரு பகவானால் என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய பார்வை எந்த அளவு எந்த ராசிக்கு விழுவுது, உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல விழுவுது, அதனால் தரக்கூடிய நன்மைகள் என்னன்னு ஃபஸ்ட்டு நன்மைகளை பற்றி பார்த்துடலாங்க. ஏன்னா குரு பாதகாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு பகை கிரகமாகவே இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இருந்தாலும் அவர் உங்களுடைய லக்னத்துக்கு யாருன்னு பாருங்க. உங்களுக்கு ராசிக்கு பகையாக வந்தாலும் லக்னத்துக்கு நட்பு கிரகமாக வந்துட்டானா அவருடைய பார்வை மிகுந்த யோக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பிலேயே இருக்குங்க. சரிங்களா? இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல குரு பார்க்குறாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கு இல்லைங்களா, அது கோடி நன்மையை தரக்கூடிய அமைப்புங்க. அவருடைய பார்க்கக்கூடிய பாவகத்தை வளர்ச்சி அதிகமாக இருக்கும். உயிர்காரகமும் பொருள்காரகமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. அதனால் குருவுடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் விழுதுங்க. குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தனஸ்தானம் அப்படிங்கிறது தனக்காரகரே உட்காந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து உட்காந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. இது மிகுந்த யோக பலனை தரக்கூடிய அமைப்பு தாங்க. சரிங்களா? அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. 4ஆம் இடம் வீடு மனை குறிக்கக்கூடிய பாவம், தாயாரை குறிக்கக்கூடிய பாவம், இதெல்லாம் வந்துடுறாங்க. உற்றார் உறவினருடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய சொந்த பந்தம் உங்ககிட்ட இந்த அளவுக்கு நெருக்கமாக இருப்பாங்க, உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு பார்க்கணும்னா 4ஆம் இடத்தை தான் எடுத்து பார்ப்போம். அந்த 4ஆம் இடத்தை அதிபதி 4ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானமாக இருந்தாலும் 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மிகுந்த யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சரி, அது எந்த மாதிரி யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குரு பகவான் 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். அந்த 10ஆம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்காந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் விசேஷங்கள் நல்லபடியாக இருக்குங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்காகவும் சரிங்க, அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காகவும் சரிங்க, வீட்டில் விசேஷம், திருமணம், இந்த மாதிரி சுப காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. குருவுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் விளறதுனால நல்ல விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? அடுத்தது பணப்புழங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஓரளவு நல்ல அமைப்பில் இருக்குங்க. சரிங்களா? பற்றாக்குறை இருந்தாலும் அந்த உங்களுக்கு தேவைக்கு உண்டான பணம் உங்களுக்கு வந்து கையில் வந்து சேர்ந்துடுங்க. இவ்வளோ வேணும், இவ்வளோ இந்த மாதம் இவ்வளோ தேவைப்படுதுப்பா, கிடைச்சா நான் அவ்வளோ இந்த மாதத்தை ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கரெக்டாக அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்களா? குடும்பத்தில் நல்ல கணவன் மனைவியிலேருந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் 7ஆம் இடம் எந்த அளவு இருக்குன்னு பாருங்க. 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தோ, 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தோ, இது பாதகாதிபதியாக வேலை செய்யணும் அப்படின்னா இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காருங்களா, உட்காந்து உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னு அமைப்பில் அவர் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு நட்பு கிரகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்பஸ்தானமும் கலஸ்தரஸ்தானமான 7ஆம் இடமும் 2ஆம் இடமும் ஓரளவு நல்ல அமைப்பில் இருந்து இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பகையாக இருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு நட்பு கிரகமாக வரும் பட்சத்தில்
குருவுடைய பார்வை இப்போ நான் மேலே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நல்ல பலன்களாக நடக்கும்னு. இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. ஏன்னா லக்னத்துக்கோ நட்பு கிரகமாக இந்த குரு பகவான் வந்துட்டா, அவர் லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கும் பட்சத்தில் லக்னத்துக்கு உண்டான முழுமையான பலன் குரு தரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ சொன்னேன். சரிங்களா, ராசிக்கு பகையாக வந்துட்டாலும் லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக வந்துட்டா, யோக கிரகமாக வந்துட்டா கண்டிப்பாக ஓரளவு நன்மை அதிகம் தரக்கூடிய அமைப்பாகவே தரக்கூடிய இடத்துல அந்த குரு பகவான் வந்துடுவார். அதனால சொன்னேன். இந்த மாதிரி நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. குடும்பஸ்தானமும் கலஸ்தரஸ்தானமும் நல்லா இருக்கும் பட்சத்தில். அடுத்தது 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் இடம் வாங்கணும், சொந்த வீடு கட்டணும், இந்த மாதிரி இடம் மாற்றம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு மேலே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டுங்க. சொந்த வீடு வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் 4ஆம் இடத்துக்கு ஒத்துழைக்கக்கூடிய நட்பு கிரகத்துடைய திசாபுத்தி போயிட்டு இருக்குது அப்படின்னா கோச்சாரத்திலும் உங்களுக்கு சாதகமான இருக்க அமைப்பாக இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சொந்த வீடு இடம் வாங்கணும் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதை உங்களுக்கு கடன் மூலயமா கூட உங்களுக்கு சொந்த இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஏன்னா 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. தனத்துக்கு காரகர் வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா 6ஆம் இடம் என்ன, கடன் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் குறிக்கக்கூடிய பாவம். கேட்குற இடத்துல நீங்கள் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கையில் பணமே இல்லைன்னாலும் நீங்கள் கேட்குற இடத்துல பணம் கிடைச்சி சொந்த இடம் வாங்கக்கூடிய யோகமாக இருக்குங்க கோச்சார நிலை. சரிங்களா, இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. அடுத்தது வேலைக்கு இடமாற்றம் பண்ணணும், இந்த வேலை சரியில்லை வேறு வேலைக்கு போகலாம், கொஞ்சம் மாற்றம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இருக்கிறவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா அவர் ராசிக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய அமைப்பும் உண்டு. அப்படிங்கிறதுனால ஒருவேளை உங்கள் லக்னத்துக்கு ஏதாவது ஒரு பகை கிரகமாக வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துடக்கூட அமைப்பு உண்டு. ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வேலையில் இருந்துட்டு இன்னொரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு சொந்தம் வேறு ஏதாவது வேலையை தேடி அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலையில் இருந்துக்கிட்டே இன்னொரு வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. அந்த வேலை நல்ல வேலையாக இருக்கிற சம்பளத்தை விட அந்த சம்பளம் ஓரளவு கட்டுப்படி ஆகும், நல்ல சம்பளமாக இருக்குது, வேலை நல்ல வேலையாக இருக்குது, நம்மளால் செய்ய முடியுமா அமைப்பில் இருக்குது, உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா அந்த வேலையில் ஜாயின்ட் ஆகி கொஞ்சம் அங்கே இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை வந்து வேண்டாம், இருக்கிற வேலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடுற மாதிரி வச்சுக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் அமைப்பில் தேடணும், இந்த வேலை வேண்டாம் விட்டுறலாம், இடமாற்றம் செஞ்சுக்கலாம், இது மாதிரி வேலையில் இடமாற்றம் செஞ்சுக்கலாம் நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டோன்னா கண்டிப்பாக கொஞ்ச காலம் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் சும்மா இருக்க வேண்டிய அமைப்பில் வந்துடும். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைச்சி நீங்கள் திருப்பியும் வேலைக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமம், பணம் பற்றாக்குறை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா, அது அமைப்பில் இருக்கிறதுனால ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு இன்னொரு வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த வேலையை விட்டுருங்க. இந்த மாதிரி அமைப்பில் இடமாற்றம் செஞ்சுக்கோங்க வேலை விஷயத்தில். சரிங்களா, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோன்னா ஓரளவு நல்லாயிருக்கும். அடுத்தது 10ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த குரு என்ன பலன் தருவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 10ஆம் இடத்தில் வந்து குரு இருக்கிறது அமைப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா ராசிக்கு பாதகாதிபதி அவர் வந்து மறுகேந்திரமான 10ஆம் கேந்திரம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் ஆகும். அந்த இடத்துல பாதகாதிபதி வந்து உட்கார்ந்துருக்காரு. இது வந்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு. சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழிலில் வந்து கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்ககிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா, உங்களுக்கு கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இல்லைங்க வேலை ஆட்கள், அவங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. உங்களுக்கு சரியாக அவங்க வந்து வேலை செஞ்சு தர மாட்டாங்க, அவங்கள மூலிமா சங்கடங்கள் கஷ்டங்கள் இந்த மாதிரி தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் பார்க்குற இடத்த வளர்ப்பார், இருக்கிற இடத்த கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய வீடும் புதனுடைய வீடாக இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதியுடைய வீடு தாங்க அந்த புதனுடைய வீடு. அவருடைய வீட்டிலேயே உட்காந்துருக்காரு இல்லைங்களா. 10ஆம் இடம் பதவி பறிப்போகக்கூடிய அமைப்பு. அந்தணன் தனித்து நின்றால் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால அது பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால தொழில் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. கண்டக சனியாகவும் இருக்குது.
டக்குன்னு முடிவு எடுக்காதீங்க. தொழில் விஷயத்தை பொறுத்தவரையும் இப்படி ஒரு இடத்துல நீங்கள் பெரிய ஆர்டர் வருது, இந்த ஆர்டர் முடித்தா நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு டக்குன்னு முடிவு எடுத்து இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல முதலீடாக போடுறது, அதில் லாபத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, அது மூலிமா உங்களுக்கு இவ்வளோ வரும் அவ்வளோ வரும், நீங்கள் பேராசை மாதிரி பட்டு அந்த ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. எதாக இருந்தாலும் நின்று நிதானமாக யோசித்து ஒரு சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் முதலீடு செஞ்சே இருந்தாலும் சரிங்க. அதாவது பண விஷயத்தை பொறுத்தவரை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வருஷம். இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு பண விஷயத்தில் சொந்த தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க. எதாக இருந்தாலும் டக்குன்னு முடிவு எடுக்காதீங்க. உங்களுக்கு உண்டான பெரியவங்க இருக்காங்க, உங்களுக்கு வெல்விஷர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட ஐடியா கேட்டுட்டு ஒருத்தனுக்கு 4 தடவை யோசித்து அந்த வேலையை பாருங்க. சரிங்களா? அடுத்தது பார்ட்னர்ஷிப்பு நீங்கள் போட்டு சொந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கும் பார்ட்னருக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வர மாதிரி அமைப்புலாம் இருக்குது. கோச்சார நிலைகள் சனி பகவான் என்ற அமைப்பும் 7ஆம் இடத்ததிபதி பார்ட்னர்ஷிப், அந்த 7ஆம் இடத்ததிபதி போய் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே ஏன்னா சனி பகவான் 5ஆம் அதிபதியாக வந்தாலும் அவரே 6ஆம் அதிபதியும் ஆகிறார். அவர் 7ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு. இது எல்லாம் கோச்சார நிலை. கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பு போட்டு சொந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கிற அமைப்பில் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி காலகட்டத்திலாம் கரெக்டாக பார்த்து நடந்துக்கிட்டாவே போதும். அடுத்தது கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க. 10ஆம் இடத்துல குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படிங்கிற அவரே 7ஆம் அதிபதி கலஸ்திர ஸ்தானாதிபதியும் ஆகிறாரு. அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி ரீதியாக பிரச்சனைகள் சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. வேறு எந்த விஷயத்திலையும் டக்குன்னு நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா அது மூலயமா கணவன் மனைவி பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் சண்டை சச்சரவு வந்துடும். அதையே பெரிய பிரச்சனையாகிடும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்துல வேறு கண்டகசனியாக இருக்காரு. 7ஆம் இடத்த அதிபதி போய் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் இருக்காரு. இந்த கோச்சார நிலை இது அமைப்பு எல்லாமே கணவன் மனைவிக்குரிய இடையே கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனால் தான் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் குடும்பமும் ஓரளவு நல்லபடியாக இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் கன்னியா ராசினியர்களுக்கு 10ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் தரக்கூடிய பலாபலன் ஆகுங்க. அதுவே உங்களுடைய சுய ஜாதகத்தில் பாருங்கள், இந்த 10ஆம் இடம் இருக்கு இல்லைங்களா, ராசிக்கு 10ஆம் இடம் குரு கோச்சார நிலையாக உட்கார்றாரு. அந்த 10ஆம் இடத்ததிபதி எந்த நிலையில் இருக்காங்க பாருங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி உங்கள் ராசிநாதனே ஆகிறார். அந்த புதன் பகவான் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் ராசி அதிபதியான புதன் பகவான் அவரே 10ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா, அவர் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் உங்களுடைய லக்னத்துக்கு சுபராகோ அல்லது லக்ன சுப கிரகங்களோட இணைந்தோ இந்த மாதிரி நல்ல அமைப்பில் வலுவாக ஆட்சியாகவோ உச்சமாகவோ வலுவாக இருந்துச்சுன்னா அந்த குரு பகவானால் வரக்கூடிய பாதிப்பு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னா கோச்சாரத்தில் அந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அந்த நின்ற ஸ்தானாதிபதி எந்த வலுவில் இருக்காங்க பாருங்க, அவரும் வீக்காக இருந்து பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் தான் அவர் குரு பகவான் பாதகாதிபதி ரீதியாக பலமாக பிரச்சனை கொடுப்பார். ஏன்னா உங்கள் ராசிநாதன் வலுவாக இருந்துட்டாலே இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பாதிப்பு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த அமைப்பில் நான் சொன்னேன். இந்த மாதிரி கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்காங்க. அடுத்தது படிக்கக்கூடிய வயதில் இருக்க கன்னியா ராசி நேயர்களுக்கெல்லாம் பாருங்கள், நல்ல படிப்பு வருங்க, ஓரளவு நல்ல மார்க்கும் எடுப்பாங்க, எதிர்பார்த்த காலேஜுக்குள்ளே ஜாயின் ஆவாங்க, நல்ல படிப்பு திறமை அதிகமாக இருக்கும். வேலையில் போய் படிப்பு முடிஞ்சு வேலையில் போகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்புண்டு. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஏன்னா குரு பகவான் போய் 10ஆம் இடத்துல இருந்தாலும் புதனுடைய வீட்டில் கல்விக்காரகனுடைய வீட்டில் இருக்கார். கல்விக்காரகனுடைய வீட்டில் மூளைக்காரகரான குரு பகவான் இருக்கார். இதெல்லாம் நல்ல அமைப்பாக இருக்கிறதுனால படிப்பு விஷயத்தில் நல்லாவே படிப்பீங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க. அதே போல் நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும். காலேஜ் முடித்து படிப்பு முடிஞ்ச உடனே வேலைக்கும் போய் உட்காரக்கூடிய அமைப்பும் இருக்குது. இந்த மாதிரி யோக பலன் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கோச்சாரங்களை காட்டுங்க. பொதுவாக பாருங்கள், கன்னியா ராசி நேயர்களுக்கு
குரு பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியாக இருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு அவர் சுபராகவோ யோகராகவோ இந்த மாதிரி அமைப்பில் வந்து இருக்கும் பட்சத்தில் இங்கே பார்க்கக்கூடிய இடமெல்லாம் யோகத்தை நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. ஆனால் உங்களுடைய லக்னத்துக்கும் அவர் பகை கிரகமாக வந்து உங்கள் ராசிக்கும் அவர் பகை கிரகமாக வந்திருக்கும் அமைப்பு இப்போ நடக்கக்கூடிய திசா புத்திகள் பாதிக்கப்பட்டு உங்கள் லக்னத்துக்கு பாதிக்கப்பட்ட கிரகம், அதாவது லக்னாதிபதி வீக்காக இருந்து நீச்ச கிரகத்துடைய திசையோ அல்லது வக்னாதிபதி பாதிக்கப்பட்டு திசை நடக்கும் பட்சத்தில் நீச்ச கிரகத்துடைய திசையோ வக்கர கிரகத்துடைய திசையோ அல்லது உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய திசையோ இந்த மாதிரி பிரச்சனையை தரக்கூடிய திசா புத்திகள் போயிட்டு இருந்தது அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய லக்னத்துக்கும் பகை கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சால் அந்த பாதிப்பு பிரச்சனைலாம் குறையும் அப்படின்னா, குரு பகவான் வழிபாடு ஒன்றே தாங்க பிரச்சனையை குறைக்கக்கூடிய அமைப்பாகும். வியாழக்கிழமான குரு பகவானுக்கு போய் நெய் தீபம் போட்டுட்டு அவருக்கு உண்டான பலன் அவங்களுக்கு என்ன செய்யணும், அதாவது குரு பகவான் எடுத்துக்கிட்டான்னா கோயிலில் வந்து தட்சிணாமூர்த்திக்கு இல்லைங்க நான் சொல்கிறது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போய் வியாழக்கிழமானா நெய் தீபம் போட்டுட்டு அவங்கள வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே ஓரளவு கண்ட்ரோல் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? உங்களுக்கு பொறுத்தவரை லக்னத்துக்கு அவர் நட்பு கிரகமாக இருந்து நடக்கக்கூடிய திசை ஓரளவு நல்ல திசையாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, கோச்சாரத்தில் மூலயமா பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் பாதிப்பு அவ்வளவா கொடுக்காது. சரிங்களா? கன்னியா ராசிக்கு பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு வந்தாலும் சொந்த தொழிலில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? மற்ற விஷயத்தில் ஓரளவு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலையை காட்டுங்க. கன்னியா ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை குரு வரக்கூடிய அமைப்பாகும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.